தந்தை, மைந்தன், தூயாவியாரின் திருப்பெயரில் ஆமென். அன்புக்குரிய இறை மக்களே, நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே உங்களை நான் அதிகமாக வாழ்த்துகின்றேன். மீண்டுமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை காணொளி மூலமாக இந்த ஆராதனையை நடத்துவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறார். ஆண்டவரை துதிக்கிறேன். அதே போன்று இந்த ஆராதனையில் நீங்கள் அனைவரும் இணைந்து இந்த காணொளி மூலமாக கண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய ஆராதனைக்கு ஆர்வமாகவும் கர்த்தரை புகழ்ந்து போற்றும் மனமாகவும் நாம் அனைவரும் சேர்ந்து பாமாலையில் 234வது பாடலை பாடுவோம். பாமாலயம் 234. திருவிருந்து ஆராதனை முறைமையை பின்பற்றுவோம். நாம் மீண்டுமாறு ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவரீரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அள்ள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சேர்ந்து சொல்வோம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனிதர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராயிருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே, எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், இயேசு கிறிஸ்துவே, தேவரீர் ஒருவரே,
பரிசுத்த ஆவியோடே தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமென். பக்கம் 2. நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் நமது ஆண்டவர் தொகுத்து அருளியது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது: இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவி அருளும். பக்கம் 6. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது காணொளி காட்சி மூலமாக ஆண்டவருடைய திருவசனங்களை கேட்கவும் ஆண்டவரை மகிமைப்படுத்தவும் நாம் இல்லங்களிலே கூடியிருக்கிறோம். ஆகவே உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேர்வதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்காற்படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. உங்கள் பாவங்களை நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமுமாயிருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்யுங்கள். அனைவரும் சேர்ந்து சொல்வோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தள்ளும். உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவன் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அள்ளப்படுகிற கிருபை நிறைந்த அருள்வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைம்படிக்கு அவரை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதரர் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அளிச்செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளை நின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமென். தேவரீருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. ஆமென். இந்த நாளுக்குரிய நற்செய்தி பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். அது தூய மார்க் எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 34 துவங்கி 44 வரை. மார்க்கு 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 34 துவங்கி. அவர் கரையில் இறங்கிய போது
பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். இதற்குள் நெடுநேரமாகிவிடவே சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலமாயிற்றே, ஏற்கனவே நெடுநேரம் ஆகிவிட்டது. சுற்றிலும் உள்ள பட்டிகளுக்கும் ஊர்களுக்கும் சென்று உண்பதற்கு ஏதாவது அவர்களை வாங்கிக் கொள்ளுமாறு நீர் மக்களை அனுப்பிவிடும் என்றனர். அவர் அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று பதிலளித்தார். அவர்கள், நாங்கள் போய் 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கி இவர்களுக்கு உண்ண கொடுக்க வேண்டும் என்கிறீரா என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர், உங்களிடம் எத்தனை அப்பங்கள் இருக்கின்றன, போய் பாருங்கள் என்று கூற, அவர்களும் பார்த்துவிட்டு 5 அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன என்றார்கள். அவர் எல்லாரையும் பசும் புல் தரையில் அமரச் செய்யும்படி சீடர்களை பணித்தார். மக்கள் 100 பேராகவும் 50 பேராகவும் வரிசை வரிசையாய் அமர்ந்தனர். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறுவதற்காக தம் சீடரிடம் கொடுத்தார். அவரே அந்த 2 மீன்களையும் எல்லாருக்கும் பகிர்ந்தளித்தார். அனைவரும் வயிறார உண்டனர். பின் எஞ்சிய அப்பத் துண்டுகளையும் மீன் துண்டுகளையும் 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். அப்பம் உண்ட ஆண்களின் தொகை 5000 என்றார் என்பதே. கிறிஸ்துவே, உமக்கே மாட்சிமை உண்டாவதாக. ஆமென். அன்பான இறை மக்களே, நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே உங்களை நான் அதிகமாக வாழ்த்துகின்றேன். சிறப்பாக இந்த ஞாயிறு, கல்வி ஞாயிறு, எஜுகேஷன் சண்டே, ஏனென்றால் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஆகவே இதை ஒட்டி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை, அதாவது இன்றைக்கு 6/9/2020 ஆசிரியர் தினமாக இதை கருதி, குறிப்பாக கல்வி ஞாயிறாக இதை நாம் அனுசரிக்க நாம் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு, ஆசிரியர்கள் விடுதலையின் முகவர்கள், டீச்சர்ஸ் ஏஜென்ட்ஸ் ஆஃப் லிபரேஷன் என்ற செம்பொருள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை ஒட்டி 3 திருமுறை பகுதிகள், நாம் அனைவரும் அறிந்த பகுதிகள். நீதிமொழிகள் 8:1-12, அப்போஸ்தலர் 8:26-38, மார்க்கு 6:34-44 வரை அடங்கிய இந்த பகுதிகள் உண்மையிலேயே மிக மிக சிறப்புக்குரியது. ஆகவே அந்த அடிப்படையிலே, இந்த பகுதிகளின் அடிப்படையில் உங்களோடு ஒரு சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விழைகின்றேன். அதோடு கூட இந்த நாளிலே நமது திருச்சபையை சேர்ந்த ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதே போன்று குறிப்பாக இந்த காணொளி மூலமாக இந்த ஆராதனையில் பங்கேற்றிருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களையும் நான் அதிகமாக வாழ்த்துகின்றேன், அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். கடவுளின் கிருபை அவர்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. அதில் குறிப்பாக நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த ஆசிரியர்கள் எப்பொழுதுமே மதிப்புக்குரியவர்கள், சிறப்புக்குரியவர்கள், போற்றுதலுக்குரியவர்கள் என்று சொன்னால்
அது மிகையாகாது. காரணம், அவர்கள் ஞானத்தை கற்பிப்பவர்கள், அறிவை போதிப்பவர்கள், நல்வழியிலே நம்மை நடத்துகின்றவர்கள், உண்மை, நீதி, நியாயம் இவற்றை வெளிச்சத்திற்கு கொண்டு வருபவர்கள். அதோடு மட்டுமல்ல, வறுமை, பசி, அறியாமை, அடிமைத்தனங்கள் இவற்றிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களை விடுவிப்பவர்கள். அதே போன்று நன்மைக்கும் தீமைக்கும், நீதிக்கும் அநீதிக்கும், உண்மைக்கும் பொய்க்கும் உள்ள வேறுபாடுகளை நாம் அறிந்து கொள்வதற்கு நம்மை போதித்து வழிநடத்துகின்றவர்கள். வாழ்வுக்கானவை எவை, அதே நேரத்தில் அழிவுக்குரியவை எவை என்பதை பிஞ்சு உள்ளங்களிலேயே நமக்கு பசுமரத்தாணி போலே பதிய வைப்பவர்கள். ஆகவே அன்பு, உறவு, ஒற்றுமை குறித்த தகவல்களை விதைத்து அதை வளர்ப்பவர்கள் நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள். இன்று கல்வியின் நிலைமை எப்படி இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். ஆகவே இன்று கல்வியின் சிறப்புகள் மறக்கப்பட்டு விட்டது. கல்வி வியாபாரமயமாக்கப்பட்டு இருக்கிறது, அரசியலாக்கப்பட்டு இருக்கிறது. மக்களை அடிமைப்படுத்துகின்ற ஒன்றாகவும், மக்களை வஞ்சிக்கின்ற ஒன்றாகவும், மக்களை வறுமைக்கும் சாதிய கலாச்சார ஒடுக்குதலுக்கும் துணை போகின்ற ஒன்றாகவும் இன்றைக்கு கல்வி மாறியிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆனால் அதே நேரத்தில் இதுதான் இன்றைக்கு இருக்கின்ற உண்மை என்பது நம் எல்லோருக்கும் வருத்தத்தையும் வேதனையையும் கொடுக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளுதல் மிக மிக சிறப்பானது. இந்நிலைகளை மாற்ற நமது ஆசிரியர்கள் விடுதலையின் முகவர்களாக அவர்கள் செயல்பட வேண்டும். இதற்கு கடவுள் அவர்களுக்கு துணையாகவும், அதே நேரத்திலே அவர்கள் நெஞ்சிலே துணிவையும், அதே போன்று சிந்தனை செயல்பாடுகளிலே தெளிவையும் ஆண்டவர் அவர்களுக்கு அளிக்க வல்லவர் என்ற அந்த உறுதியோடு நாம் ஆசிரியர் பெருமக்களை வாழ்த்தவும் அவர்களை ஆசீர்வதிக்கவும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே இவற்றை சிறப்பாக நாம் சிந்தித்து பார்ப்பது நல்லது. அதே நேரத்தில் இன்றைக்கு இருக்கின்ற புதிய கல்வி முறைகள் இதையும் நம்ம சிந்தித்து பார்க்க, அதனுடைய நன்மை தீமைகளை அலசி ஆராய்ந்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். மீண்டுமாக கல்வி காவிமயமாக்கப்படுகின்ற ஒரு ஆபத்தும் இன்றைக்கு அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே புதிய கல்வி முறைகள் இன்றைக்கு எந்த அளவிற்கு மனுக்குலத்திற்கு பயனுள்ள ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் சிந்திப்பது, அதற்கேற்றாற் போல நம்முடைய வாழ்வை அதற்கேற்றாற் போல விடுதலை வாழ்வுக்கு நேராக வழிநடத்துவது, அதற்கு மக்களை பயிற்றுவிப்பது, இவையெல்லாம் மிக சிறப்பானது. அதோடு மட்டுமல்லாது திருச்சபை என்று நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது ஆசிரியர்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு திருமறையை போதிக்கின்ற ஆயர்கள் மற்றும் லே பிரீச்சர்ஸ், மிஷனரிகள், இவர்களும் ஆசிரியர்களே என்ற அந்த உறுதிப்பாட்டை நாம் பெற்று தொடர்ந்து நம்முடைய போதனைகள் எப்பொழுதும் விடுதலைக்கு ஏதுவான போதனைகளாக இருக்க வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்துகின்றேன். அதற்கேற்றாற் போல நாம் சிந்திக்கவும் செயல்படவும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு வாசிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டு பகுதி நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்கள் அடங்கிய பகுதி. இதில் நாம் பார்க்கின்ற பொழுது விடுதலைக்கு வழிகாட்டும் ஞானத்தை கற்பிப்பவர்கள் ஆசிரியர்கள், விடுதலைக்கு வழிகாட்டும் ஞானத்தை கற்பிப்பவர்கள் ஆசிரியர்கள் என்ற அந்த தலைப்பை நான் தெரிந்து கொண்டேன். ஏன்னா இங்கே
ஆண்டவர் சொல்லுகின்றார் 4வது வாக்கியத்திலே, மானிடரே, உங்களுக்கே நான் இதை உரைக்கின்றேன், ஒவ்வொரு மனிதருக்கும் சொல்லுகின்றேன், முன்மதியற்றோரே, விவேகமாயிருக்க கற்றுக்கொள்ளுங்கள், மதிகேடரே, உண்மை உணர்வை பெறுங்கள் என்று இங்கே ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆகவே ஞானம் மிக மிக இன்றியமையாதது. ஆகவே இந்த ஞானம்தான் நம்மை விடுதலைக்கு நேராக வழி நடத்தும் என்ற செய்தி இந்த அதிகாரம் முழுவதிலும் நமக்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. ஆகவே இந்த உலகத்திலே நாம் பிள்ளைகளை நாம் நல்வழிப்படுத்துவதற்கு, அவர்களுக்கு ஞானத்தை போதிக்க, நன்மைக்கும் தீமைக்கும் உரிய வேறுபாடுகளை அவர்களுக்கு சொல்லித்தர, எது உண்மையானது, எது பொய்யானது, எது நேர்மையானது, எது மாய்மாலமானது, இவற்றையெல்லாம் பகுத்து பார்க்கின்ற அந்த உணர்வை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு நாம் சிறப்பாக அவர்களை வழிநடத்த அழைக்கப்படுகின்றோம். அந்த அடிப்படையிலே தான் இங்கே 6வது வசனம் சொல்லுகிறது, நான் சொல்வதை கவனியுங்கள், மிக தெளிவாக சொல்லுகிறேன், நான் ஒளிவு மறைவின்றி கூறுகின்றேன். ஆகவே ஆண்டவர் தெளிவாக எந்த விதமான ஒளிவு மறைவின்றி பேசுகின்றார் என்பதை இது சுட்டிக்காட்டி, தொடர்ந்து 7வது 8வது வசனங்களிலே, என் வாய் உண்மையே பேசும், பொல்லாங்கான பேச்சு என் நாவுக்கு அருவருப்பு, என் வார்த்தைகள் எல்லாம் நேர்மையானவை, உருட்டும் புரட்டும் அவற்றில் இல்லை என்று மிக சிறப்பாக சுட்டிக்காட்டுகின்றார். ஆகவே அன்புக்குரியவரே, இன்றைக்கு கல்வி வியாபாரமயமாக்கப்பட்டு, கல்வி காவிமயமாக்கப்பட்டு, அரசியலாக்கப்பட்டு, இன்றைக்கு பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு வருகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆசிரியர்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை மாணவர்கள் கொடுப்பதில்லை. சில நேரங்களிலே ஆசிரியர்கள் கொல்லப்படுவதற்கும் மாணவர்கள் காரணமாகி விட்டார்கள் என்பது நமக்கு வரலாற்று உண்மை. ஆகவே அந்த அடிப்படைகளிலே இவற்றை நாம் சிந்தித்து பார்க்கின்றோம். இங்கே 11வது வசனத்திலே 12வது வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம், பவளத்திலும் ஞானமே சிறந்தது, நீங்கள் விரும்புவது எதுவும் அதற்கு நிகராகாது. நானே ஞானம், நான் விவேகத்தோடு வாழ்கிறேன், அறிவையும் சிந்திக்கும் ஆற்றலையும் கொண்டுள்ளேன் என்று ஆண்டவர் மிக சிறப்பாக இங்கே சொல்லுகின்றார். ஆகவே ஞானம் சிறப்பானது, அது விலையுயர்ந்தது என்ற கருத்து இங்கே சொல்லப்படுகிறது. பல நேரங்களிலே இன்றைக்கு கல்வியை நாம் கற்றுக்கொள்ளுகின்ற பொழுது பல நேரங்களில் இந்த அறிவையும் ஞானத்தையும் மக்களை ஏமாற்றுவதற்கும் வஞ்சிப்பதற்கும் மக்களை தவறாக வழிநடத்துவதற்கும் இன்றைக்கு அதிகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்ற அந்த உணர்வை நாம் பெற்றுக்கொண்டு, உண்மையிலேயே கடவுளுக்கு பயந்து, அவருடைய நீதி நேர்மைக்கு பயந்து உண்மையாக நாம் கடவுளை வழிபடுவதற்கு இது நமக்கு உதவி செய்யும். ஞானம் என்று சொல்லுகின்ற பொழுது நன்மை தீமையை வகையறுத்து நன்மையானதை பற்றி கொண்டு அதன் வழியிலே நம்முடைய வாழ்வை நாம் நடத்துவதுதான் உண்மையிலேயே மிக சிறப்பான ஞானம். ஆனால் இன்றைக்கு உலகம் அறிந்திருக்கிற ஞானம் என்பது ஒருவேளை நம்மை தப்புவித்துக் கொள்வதற்கும் பிறரை வஞ்சிப்பதற்குமான ஞானமாக இது இருக்கிறது என்பதையும் நாம் மறந்து போகக்கூடாது. அந்த அடிப்படையிலே நாம் இந்த ஞானத்தை சிறப்பாக நாம் கற்றுக் கொடுக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக திருச்சபைகளிலே நாம் ஆண்டவருடைய திருவசனங்களை மிக சிறப்பாக கற்றுக் கொடுக்க நாம் தவறக்கூடாது என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ளுதல் மிக சிறப்பானது. இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதி, அதோடு தொடர்புடைய ஒன்று, நமக்கு நன்றாக தெரிந்த வசனம் யோவான் 8:32, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆகவே இரண்டாவதாக நான்
சொல்ல விரும்புகின்ற காரியம், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அல்லது சத்தியம் உங்களுக்கு விடுதலை தரும். ஆகவே இந்த சத்திய வசனங்களை நாம் கற்றுக் கொடுக்கவும், இந்த சத்திய வசனங்களை படிப்பதற்கு மக்களை நாம் உற்சாகப்படுத்துகின்றவர்களாக அல்லது பிள்ளைகளை உற்சாகப்படுத்துகின்றவர்களாக நாம் இருக்கவும் நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். அதில் குறிப்பாக இன்றைக்கு வாசித்த பகுதி 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்து மீதியாக 12 கூடைகளை எடுத்த ஒரு அற்புத நிகழ்வை இந்த பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். அதில் குறிப்பாக 34வது வசனத்தை உங்களோடு நான் சுட்டிக்காட்டி அதை படிக்க விரும்புகின்றேன். அவர் கரையில் இறங்கிய பொழுது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார் என்று வசனம் மிக சொல்லுகிறது. ஆகவே சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆகவே இங்கே ஆண்டவர் மக்களை பார்க்கின்றார். அங்கே மக்கள் மேய்ப்பனற்ற ஆடுகளைப் போல அங்கே பெருந்திரளாக இருக்கிறதை ஆண்டவர் கண்டு அவர்களுக்கு ஆண்டவர் போதிக்கின்றார் என்ற செய்தி இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. என வசனத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது அவர்கள் நிச்சயமாக அறியாமையிலிருந்து அல்லது அடிமைத்தனங்களிலிருந்து அல்லது உண்மையற்ற தன்மைகளிலிருந்து அவர்கள் நிச்சயமாக விடுதலை பெறுவார்கள் என்ற உணர்வோடு ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுத்தருகின்றார். அதோடு மட்டுமல்லாது ஆண்டவரை பார்க்கின்ற பொழுது அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகவே எனக்கு பிரியமான அன்பு ஆசிரிய பெருமக்களே, நாம் மக்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் சூழலை நாம் புரிந்து கொள்ள நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். அதோடு கூட அவர்கள் மீது பரிவு கொள்ள நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். பரிவு கொண்டு அவர்களுக்கு நாம் சிறப்பாக கற்றுக் கொடுக்க நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். இதைதான் ஆண்டவர் இந்த பகுதியிலே மிக சிறப்பாக செய்கின்றார். ஆகவே அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். எவ்வளவு நேரம் கற்பித்தார் என்ற ஒரு கேள்வியை எழுப்புகின்ற பொழுது இங்கே நேரம் குறிப்பிடப்படவில்லை, ஆனால் நெடுநேரம் ஆகிவிட்டது என்று வசனம் சொல்லுகிறது. ஆகவே இப்படி நெடுநேரம் ஆகிவிட்டது என்று சொல்லுகின்ற அளவிற்கு இங்கே ஆண்டவர் அவர்களுக்கு பல காரியங்களை குறித்து, வாழ்வின் காரியங்களை குறித்து, இறையரசின் காரியங்களை குறித்து, கடவுளை குறித்து அவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகின்றதை நாம் இந்த பகுதியிலே பார்க்கின்றோம். அதோடு மட்டுமல்ல, குறிப்பாக நெடுநேரமாகிவிடவே சீடர் அவரிடம் வந்து 35வது வாக்கியம், இவ்விடம் பாலை நிலம் ஆயிற்றே, ஏற்கனவே நெடுநேரம் ஆகிவிட்டது, சுற்றிலும் உள்ள பட்டிகளுக்கும் ஊர்களுக்கும் சென்று உண்பதற்கு ஏதாவது அவர்களே வாங்கிக் கொள்ளுமாறு நீர் மக்களை அனுப்பிவிடும் என்றனர். நமக்கு தெரியும், பல நேரங்களிலே ஆயர்கள் பிரசங்கித்துக் கொண்டு இருக்கின்ற பொழுதே ஒரு துண்டுச்சீட்டு வரும், நேரம் ரொம்ப ஆயிடுச்சு, சீக்கிரம் முடிங்க. ஆகவே அன்புக்குரியவர்களே, அதுபோன்று அன்றைக்கு சீடர்களும் கூட இதை சொல்லுகின்றார்கள். நெடுநேரம் ஆகிவிட்டது, மக்கள் பசியோடு இருக்கிறாங்க, சோர்ந்து போவாங்க, ஆகவே அவர்களை அனுப்பிவிடும், அவர்கள் ஏதாவது உணவு அது வாங்கி கொள்ளட்டும் என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் அவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகின்றார். 37வது வாக்கியத்திலே, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள். ஆகவே இதுவரையிலும் திருவசனமாகிய உணவை அவர்களுக்கு கொடுத்து பகிர்ந்து கொண்ட ஆண்டவர் அவர்களுடைய உடல் சோர்வுறுகின்ற பொழுது அவர்களுக்கு உணவையும் கொடுக்கும்படி கட்டளையிடுகின்றார் என்பதையும் நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று சொல்லுகின்றார். அப்போ அவங்க சொல்லுகின்றார்கள், நாங்கள் போய் 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கி இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகிறீரா என்று அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது அவர், உங்களில் எத்தனை அப்பங்கள் இருக்கின்றன? உடனே சீடர்கள் சொல்லுகின்றார்கள், 200 பணத்து அப்பங்களும் போதாதே,
நாங்கள் எங்கே போய் இவ்வளவு பணத்திற்கு அப்பங்களை வாங்கி கொண்டு வந்து இவர்களுக்கு கொடுப்பது என்று சொல்லுகின்றார். அப்போதான் ஆண்டவர் சொல்லுகின்றார், உங்களுக்குள்ளே போய் பாருங்கள், எத்தனை அப்பங்கள் இருக்கின்றன போய் பாருங்கள் என்று கூற, அவர்கள் பார்த்து 5 அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன என்றார்கள். ஆகவே அன்புக்குரிய இறைமக்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கின்ற அந்த சூழலை வைத்து அவர்களுக்கு இருப்பதை ஆசீர்வதித்து அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கின்ற ஒரு நிகழ்வை நாம் இங்கே பார்க்கின்றோம். அவர்களிடத்திலே இருந்தது 5 அப்பம் 2 மீன்கள். அதை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர் அதை ஆசீர்வதித்து மக்களை பந்தியாக அமரச் செய்து அவர்களுக்கு கொடுக்கின்றார். அங்கே வந்த மக்கள் அனைவரும் உண்டு திருப்தி அடைந்தார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆகவே கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இது மிக மிக சிறப்பானது. என்ன, இல்லாததை போய் தேடுவது அல்ல, இருக்கின்றதை வைத்து என்ன செய்ய வேண்டும். பல நேரங்களிலே இன்றைக்கு பள்ளிகளிலே பிள்ளைகளை சேர்க்கின்ற பொழுது அவர்களுக்கு ஞானம் இருக்கிறதா, கல்வி அறிவு போதுமான அளவுக்கு இருக்கிறதா என்பதையெல்லாம் பரிசோதித்து பார்ப்பதற்கு அவர்களுக்கு என்ட்ரன்ஸ் டெஸ்ட், தகுதி தேர்வு இவையெல்லாம் நடத்தப்படுகின்றது. ஆனால் அதே நேரத்திலே அவர்களுக்கு இருக்கின்ற அறிவை வைத்து அவர்களை எந்த அளவிற்கு சிறப்புமிக்க பிள்ளைகளாக மாற்ற முடியும் என்ற எண்ணங்கள் இன்றைக்கு மறந்து போய்விட்டது என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, அப்படி ஆண்டவர் இங்கே மிக சிறப்பாக இந்த அற்புதத்தையும் அடையாளத்தையும் ஆண்டவர் செய்கின்றார். ஆகவே மிஞ்சிய கூடைகள் 12 கூடைகள் அவர்கள் எடுத்தார்கள் என்று வேதவசனம் மிக சிறப்பாக சுட்டிக்காட்டுகிறதை நாம் பார்க்கின்றோம். அடுத்தது நாம் பார்க்கின்ற பொழுது இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல் இருக்கின்ற ஒரு பகுதி. இங்கேயும் நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக இந்த பிலிப்பும் எத்தியோப்பிய நிதி அமைச்சர் அவர்களுடைய வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வை ஆண்டவர் சுட்டிக்காட்டுகின்றார். எத்தியோப்பிய அரசியான கந்தகையின் நிதியமைச்சர் அவர் தமது தேரில் அமர்ந்து ஏசாயாவின் இறைவாக்கு நூலை படித்து கொண்டிருந்தார். தூய ஆவியார் பிலிப்பிடம், நீ அந்த தேரை நெருங்கி சென்று அதனோடு கூடவே போ என்றார். பிலிப்பு ஓடி சென்று அவர் ஏசாயாவின் இறைவாக்கு நூலை வாசிப்பதை கேட்டு, நீர் வாசிப்பதின் பொருள் உமக்கு தெரிகின்றதா என்று கேட்டார். ஆகவே பிரியமானவர்களே, திருவசனங்களை ஒருவர் வாசிக்கின்ற பொழுது அதனுடைய பொருளை சுட்டிக்காட்டுவதற்கு அல்லது விளக்கி காட்டுவதற்கு அங்கே ஒருவர் தேவை. அதற்கு தான் ஆண்டவர் பிலிப்புவை பயன்படுத்துகின்றார். ஆகவே ஆண்டவரே அவரோடு கூட பேசுகின்றார். நீ போய் அந்த நிதியமைச்சரோடு நீர் சேர்ந்து கொள்ளும் என்று ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது பிலிப்பு ஓடி அங்கே அவரோடு சேர்ந்து கொண்டு அவரோடு உரையாட முற்படுகின்றார். ஆகவே அப்போ அவர் சொல்லுகின்றார், எத்தியோப்பிய நிதியமைச்சர், யாராவது விளக்கி காட்டாவிட்டால் எவ்வாறு என்னால் தெரிந்து கொள்ள முடியும்? யாராவது விளக்கி காட்டாவிட்டால் எவ்வாறு என்னால் தெரிந்து கொள்ள முடியும்? ஆகவே கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இன்றைக்கு விளக்கி காட்டுவதற்கு ஆசிரியர்கள் அவசியம். ஏதோ சொல்லிவிட்டோம் என்று போய்விடாமல் அது தெரியாத மக்களுக்கு அதை விளக்கி காட்டவும் நாம் அழைக்கப்படுகின்றோம். அதை சரியாக புரிய வைக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்வது மிக சிறப்பானது. குறிப்பாக இன்றைக்கு வரலாறுகள் மாற்றி எழுதப்படுகின்றது. பல நேரங்கள் பொய்கள் உண்மையாக எடுத்துரைக்கப்படுகின்றது, உண்மை போன்று எடுத்துரைக்கப்படுகின்றது. இப்படிப்பட்ட நிலைகள் இன்றைக்கு ஒரு புறத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த சூழ்நிலையிலே ஆசிரியர்களுடைய பங்களிப்பு என்பது அது மிக மிக
அவசியமான ஒரு பங்களிப்பாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே உண்மை வரலாற்றை எப்படியாவது மறக்கடிக்க வேண்டும் என்ற முயற்சிகள் இன்றைக்கு அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த அடிப்படைகளிலே இவற்றையெல்லாம் பிள்ளைகளுக்கு நாம் போதித்து அவர்களுக்கு விளக்கி காட்டி உண்மையிலேயே கல்வியின் தரத்தை நாம் உயர்த்தி பிடிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி செய்கின்ற பொழுது உண்மையிலேயே அப்படிப்பட்ட கல்வி அவர்களுடைய வாழ்விலே அவர்களுக்கு விடுதலையை கொடுக்கும் என்பதிலே நமக்கு சந்தேகம் இல்லை. ஆகவே இப்படி உரையாடுகின்ற பொழுது ஏறி தன்னோடு அமருமாறு பிலிப்புவை அழைத்தார். அவர் வாசித்து கொண்டிருந்த மறைநூல் பகுதி பின்வருமாறு. இயேசு கிறிஸ்துவை குறித்த ஏசாயாவின் பகுதி அங்கே வாசிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே பிலிப்பு இதையெல்லாம் அவருக்கு விவரித்து சொன்னார். அப்பொழுது பிலிப்பு இந்த மறைநூல் பகுதியில் தொடங்கி இயேசுவை பற்றிய நற்செய்தியை அவருக்கு அறிவித்தார் என்று மிக அருமையாக சுட்டி காட்டுகின்றார். உடனே அவர் தன்னை அர்ப்பணித்து அவர் திருமுழுக்கு பெறுகின்ற ஒரு நிகழ்வு. திருமுழுக்கு என்பது பாவத்திலிருந்து விடுதலை பெறுகின்ற ஒரு நிகழ்வு, அறியாமையிலிருந்து விடுதலை பெறுகின்ற ஒரு நிகழ்வு. ஆகவே இப்படி பிலிப்பு அந்த எத்தியோப்பிய நிதி அமைச்சரை ரட்சிப்புக்கு ஏதுவாக அல்லது விடுதலையின் மகனாக அவர் மாற்றினார் என்ற கருத்து மிக சிறப்பாக சுட்டிக்காட்டப்படுகிறது. ஆகவே அன்புக்குரிய இறைமக்களே, நமது ஆண்டவரும் ரட்சிகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். மீண்டுமாக ஆசிரியர்கள் அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கிறேன். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த காலங்களை சிறப்பாக பயன்படுத்தி இந்த காலங்களிலே நாம் மாணாக்கரை மிக சிறப்பான நல்ல தகவல்களை கொண்டு அவர்கள் இந்த உலகத்திலே வளர்வதற்கு நாம் உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு புறத்திலே அழிவின் சக்திகள் அதிகரித்து கொண்டிருக்கிறது, மற்றொரு புறத்திலே ஒருவேளை ஆக்கப்பூர்வமான காரியங்கள், வாழ்வுக்கு ஏதுவான காரியங்கள் ஒரு புறத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இதை நாம் மாணாக்கர்களுக்கு புரிய வைத்து அழிவுக்குரிய காரியங்களை விட்டு ஆக்கப்பூர்வமான காரியங்களிலே தங்களை இணைத்து கொண்டு மக்களை விடுதலைக்கு நேராக வழிநடத்துகின்ற சிறப்புமிக்க பிள்ளைகளாக அவர்கள் வளர்ந்து பிற்காலங்களிலே நல்ல தலைவர்களாக அவர்கள் உயர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். கடவுளின் அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நன்மைகளினாலும் உங்களை நிரப்பி காப்பாராக. ஆமென். அன்புக்குரிய இறைமக்களே, நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே உங்களை நான் அதிகமாக வாழ்த்துகின்றேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையின்படி செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் ஆலயத்தை திறக்கலாம் என்ற ஒரு உத்தரவு நமது தமிழக அரசால் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது நான் ஆண்டவருக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுக்கிறேன். இரண்டாவதாக தமிழக அரசுக்கும் நான் இந்த நேரத்திலே நன்றி சொல்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அதில் குறிப்பாக நாம் 1ஆம் தேதி நாம் திறக்க முடியவில்லை. இன்றைக்கும் நம்மால் ஆலயத்தை திறக்க முடியவில்லை. காரணம் உங்களுக்கு தெரியும் என்று நான் நம்புகின்றேன். நமது ஆலய பணியாளர் அன்பு குணசேகர், அதை போன்று உஷா, ஐஸ்வர்யா இவர்கள் மூவருமே கொரோனா பாசிட்டிவ். ஆகவே அவர்கள் நம்முடைய ஆலய வளாகத்திலே அவர்கள் இருப்பதினாலே இது கண்டெய்ன்மெண்ட் ஜோனாக அது அறிவிக்கப்படுகிறது. ஆகவே அந்த அடிப்படையிலே நாம் ஆலயத்தை உடனடியாக திறக்க முடியவில்லை என்பதனால் வருந்துகின்றேன். அதோடு கூட அடுத்த வாரம் நிச்சயமாக நாம் ஆலயத்தை திறக்கலாம் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன், நம்புகின்றேன். ஆகவே தொடர்ந்து நீங்கள் ஆலய ஆராதனைகளிலே பங்கேற்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதோடு மட்டுமல்ல, தமிழக அரசு பிறப்பித்திருக்கின்ற
ஒரு சில கட்டுப்பாடுகள், அவற்றோடு கூட நமது அன்பு பேராயர் பேரெழுத்திரு டாக்டர் ஜெயராஜ் ஜாஸ் ஸ்டீஃபன் ஐயா அவர்கள் ஒரு சுற்றறிக்கையை அனுப்பியிருக்கிறார்கள். அதை நம்முடைய திருச்சபை குரூப்ஸுக்கு நான் அனுப்பி வைத்திருக்கிறேன். ஆகவே அதை நீங்கள் படித்து அதில் இருக்கின்ற ஒரு சில வழிகாட்டுதல்களை நீங்கள் பின்பற்றும்படி உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். அதில் முதல் பாயிண்ட் என்னென்னா, நோய் தொற்று பரவல் உள்ள இடங்களில் கண்டெய்ன்மெண்ட் ஜோன் வழிபாடுகள் நடத்துவதற்கு அனுமதி இல்லை. ஆகவே அந்த காரணத்தின் அடிப்படையில் தான் நாம் உடனடியாக நாம் தொடங்க முடியவில்லை. அதே போன்று 65 வயதிற்கு மேற்பட்டவர்கள் தயவுசெய்து ஆலயத்திற்கு நீங்கள் வர வேண்டாம். வீடுகளிலிருந்தே நீங்கள் ஆண்டவரை வழிபடும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று 10 வயதிற்கு உட்பட்ட சிறு பிள்ளைகள் அவர்களும் ஆலயத்திற்கு வரக்கூடாது என்ற கட்டுப்பாடு நமக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதையும் நீங்கள் கவனத்திலே கொள்ளும்படி உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். அதோடு மட்டுமல்லாது, இங்கே ஆலய வளாகத்திலே கிருமி நாசினி போன்றவைகள் தெளிக்கப்படும். அதோடு கூட சானிடைசர்ஸ் இங்கே 2 இடங்களிலே வைக்கப்படும். ஆகவே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை முதல் நீங்கள் அவற்றை பயன்படுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதோடு கூட நீங்கள் காலணிகள் அணிந்து வருகின்ற பொழுது தயவுசெய்து நம்முடைய ஆலய முகப்பில் நீங்கள் அதை விட வேண்டாம். நீங்கள் ஆலயத்திற்கு வெளியே, அந்த முகப்புக்கு வெளியே கீழே இருக்கின்ற பகுதிகளை காலணிகள் விடுவதற்கு நீங்கள் பயன்படுத்துமாறு உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். அதோடு மட்டுமல்ல, குறிப்பாக 6 அடி 6 அடி எல்லா பக்கங்களிலும் 6 அடி இடம் விட்டு அமர வேண்டும் என்பது நமது தமிழக அரசின் அந்த கட்டுப்பாடு. ஆகவே இதையும் நீங்கள் பின்பற்றும்படி உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே மற்ற காரியங்களை உங்களுக்கு நாங்கள் அவ்வப்போது அறிவித்து கொண்டே இருப்போம். ஆகவே தயவுசெய்து நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும்படி, கட்டுப்பாடுகள் அற்ற ஒரு வழிபாட்டை நாம் நடத்துவதற்கு கடவுள் நம்மை வழிநடத்த வேண்டும். கடவுள் நமக்கு விடுதலை அளிக்க வேண்டும். கடவுள் நமக்கு துணையாக இருந்து இந்த கொரோனா தொற்றை முற்றிலுமாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக நாம் உற்சாகமாக ஜெபிக்க உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று நம்முடைய ஆலயத்தின் செயலர், பொருளர், நிர்வாக குழு அங்கத்தினர்கள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று இந்த ஆராதனைகளை ஒளிபரப்பு செய்கின்ற அன்பு சகோதரர்கள் திரு சாம்சன் கிறிஸ்துதாஸ், திரு டேனி, திரு ஜெயச்சந்திரன் மற்றும் பாடகர் குழுவினருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்முடைய ஓய்வு நாள் பள்ளி பிள்ளைகளுக்கான ஆன்லைன் வகுப்புகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது. ஆகவே நீங்கள் அதையும் கருத்திலே கொண்டு பிள்ளைகள் இதில் கலந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த, உற்சாகப்படுத்தும்படி உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஆசிரியர் பெருமக்கள், ஓய்வு நாள் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் இயக்குநர்களுக்கு நான் நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று நம்முடைய ஆலய பணியாளர் அன்பு அவர்களுக்கும் குடும்பத்திற்கும் நன்றி. அதே போன்று அவர் சுகவீனமாயிருக்கின்ற இந்த நேரங்களிலே நமது ஆலயத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற நம்முடைய அன்பு சகோதரர் அமிர்தராஜன் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதித்து கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நன்மைகளினாலும் உங்களை நிரப்பி காப்பாராக. ஆமென். இந்த வாரத்திலே பிறந்த நாள் காணும் நண்பர்களையும் திருமண நாள் காணும் தம்பதிகளையும் திருச்சபையாக வாழ்த்துகிறோம். கடவுளின் அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் அவர்களோடு இருப்பதாக. பிறந்த நாள் காணும் நண்பர்கள் 6th செப்டம்பர் செல்வன் எஸ் சாமுவேல் ரதீஷ், சன் ஆஃப் மிஸ்டர் ஆர் ஸ்டாலின்.
6th September, Selvan G. Pebin Joshua Raj, son of Mr. K. George Raja Singh. Selvan S. Gladwin Joyson, son of Mr. Santosh Kumar. 7th September, Thiru S. George Jebastin, Selvi Deborah Charles, daughter of Mr. Charles Solomon. 9th September, Tirumadi Parimalam Jnanaraj, Tirumadi Yemimal Milton Jaykumar, Tirumadi Benita S. Monica Franklin, Selvi Priscilla Samson, daughter of Mr. Samson John, Selvi S. Seshapriya, daughter of Mr. N. Satish Kumar. 10th September, Selvan C. Jethro Gibson, son of Mr. R.C.P. Nixon. 11th September, Selvi R. Jevin Scarlett, daughter of Mr. J. Rajesh. Tirumadi P. Jabasuda Lovisa Sagaria. 12th September, Thiru G.M. Rajan. திருமண நாள் காணும் தம்பதிகள். 7th September, Thiru P. Jayaseelan and Tirumadi Susila. 8th September, Thiru A. Peter Rajesh and Tirumadi Esther R.O.K. Jebasti. 9th September, Thiru S. Lasar Jnanaraj and Tirumadi Christy Jebarani. 10th September, Thiru J. Tangaraj and Tirumadi Belsi Rani, Thiru D. Shelton and Tirumadi Tamilarasi, Thiru K. Selvaraj and Tirumadi Reginald, Thiru T. Navaraj and Tirumadi Jebarani Esther. 11th September, Thiru T. Solomon, Tirumadi Soundaram. 12th September, Thiru E. Seki, Tirumadi R. Lata. இந்த வாரம் பிறந்த நாள் காணும் அன்பர்களையும் திருமண நாள் காணும் தம்பதிகளையும் திருச்சபையாக வாழ்த்துகிறோம். கடவுளின் அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் சிறப்பான வழி நடத்துதலும் பாதுகாவலும் பராமரிப்பும் அவர்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் மிகுந்த ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான நாளுக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் வாழ்வில் நீர் பாராட்டுகின்ற அனைத்து ஆசீர்வாதங்களுக்காக, உம்முடைய கிருபை நன்மைகளுக்காக, பாதுகாப்பான வழிநடத்துதலுக்காக, நீர் எங்களுக்கு அளித்து வருகின்ற நல்ல சுக பலன் ஜீவனுக்காக உமக்கு நாங்கள் கோடாகோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். குறிப்பாக எங்கள் திருச்சபையில் இருக்கின்ற ஒவ்வொரு அன்பர்களையும், காணொளி மூலமாக உம்மை கண்டு கொண்டிருக்கின்ற அனைத்து அன்பர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் நீர் தொடர்ந்து காத்து ஆசீர்வதித்து அவர்களை சிறப்பாக வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நீரே ஆண்டவரே எப்பொழுதும் எங்களுக்கு துணையாக இருந்தாலும், அதே போன்ற ஆண்டவரை குறிப்பாக இந்த வாரம் பிறந்த நாள் காணும் அன்பர்களையும் திருமண நாள் காணும் தம்பதிகளையும் உம்முடைய திருக்கரங்களிலே படைக்கின்றோம். கடந்த ஆண்டு முழுவதும் நீர் அவர்களுக்கு போதுமானவராக இருந்து துணையாக இருந்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் வாழ்க்கையில் நீர் பாராட்டின அனைத்து ஈவுகளுக்காக, கிருபைகளுக்காக, நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய ஆண்டை கூட்டி கொடுத்திருக்கிறேன். புதிய ஆண்டிலும் உம்முடைய அருட்கரம் அவர்களோடு இருந்து அவர்களை கரம் பிடித்து நடத்தும்படியாக, அவர்கள் வாழ்வில் ஆசீர்வாதங்களை அள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அதே போன்ற ஆண்டவரே, குறிப்பாக எங்கள் திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும், அதிலும் குறிப்பாக ஆண்டவரே வருகின்ற வாரம் முதல் நாங்கள் ஆலயத்தை திறந்து ஆராதனைகளை நடத்துகின்ற பொழுது உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். உம்முடைய கிருபையினால் எங்களை சூழ்ந்து கொள்ளும். இந்த கொரோனா தொற்றை முற்றிலுமாக நீர் அகற்றி அப்புறப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, ஆலயத்திற்கு வந்ததினாலே இப்படி நிகழ்ந்து விட்டது என்று யாரும் சொல்லாத அளவிற்கு உம்முடைய பாதுகாவலையும் பராமரிப்பையும் அதோடு கூட கட்டுப்பாடுகளையும் எங்களுக்கு தந்து தொடர்ந்து ஆண்டவரே எங்களை கிருபையாக
நீர் வழி நடத்தும்படியாய் உம்முடைய திருக்கரங்களிலே எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கின்றோம். வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. விசேஷித்த கிருபையினாலே உமது பிள்ளைகளை நீர் நிறைத்து உம்முடைய ஆசீர்வாதங்களை நீர் ஆண்டவரே அதிகமாய் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அதே போன்ற ஆண்டவரே குறிப்பாக எங்கள் திருச்சபையின் செயலர், பொருளர், நிர்வாக குழு அங்கத்தினர்கள் அனைவருக்காகவும் அவர்கள் குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். அதே போன்ற ஆண்டவரே ஐக்கிய குழுக்களின் பிரதிநிதிகள் அனைவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும். சிறப்பாக ஆண்டவரே இந்த ஆராதனைகளை ஒளிபரப்பு செய்கின்ற எங்கள் அன்பு சகோதரர்கள் திரு சாம்சன் கிறிஸ்துதாஸ், திரு டேனி, திரு சுதி, திரு ஜெயச்சந்திரன், எங்கள் கோயர் மாஸ்டர் மற்றும் கோயர் பிள்ளைகள் அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். எல்லோரையும் நீர் ஆசீர்வதியும். இந்த ஆண்டவரே கொரோனா தொற்றினாலே இந்த ஆண்டவரே கஷ்டப்படுகின்ற அருமையான உமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய விடுதலை தாரும். அப்படி எங்கள் ஆலய பணியாளருக்கும் நீர் கொடுத்து வருகின்ற சுகஜீவன் பலனுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஆண்டவரே அவருக்கு நீர் ஆண்டவரே மென்மேலும் பரிபூர்ண சுகத்தை தந்து இந்த குவாரண்டைன் பீரியட் முடிந்து தொடர்ந்து ஆலய ஆராதனைகளிலே பங்கேற்க அவரை நீர் உற்சாகப்படுத்தும், பலப்படுத்தும். அதே போன்று ஓய்வு நாள் பள்ளி ஆசிரியர்கள், இயக்குனர் மற்றும் பிள்ளைகளுக்காக, பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம். எல்லோரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய அன்புள்ள கரங்களிலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும். குறிப்பாக இந்த கொரோனா தொற்றிலிருந்து நீர் ஆண்டவரே அனைத்து மக்களையும் நீர் விடுவிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய பேரழினால் அவர்களை சூழ்ந்து கொள்ளும் கிருபையுள்ள கரங்களில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மீண்டுமாக நாம் அனைவரும் சேர்ந்து கீர்த்தனைகளில் 333வது பாடலை பாடுவோம். கீர்த்தனை எண் 333. கிருபையும் இரக்கம் மிகுந்த ஆண்டவரே, மீண்டுமாக உம்மை நன்றியோடு கூட துதிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆன்லைன் வழியாக கடந்த இந்த ஆண்டவரே மாதங்களிலே நாங்கள் எங்கள் திருச்சபை மக்களையும் இன்னும் இந்த
காணொளியிலே இணைகின்ற விசுவாச பெருமக்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதற்கு நீர் பாராட்டின கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இது உண்மையிலேயே அவர்களுக்கு ஆசீர்வாதமாக அமைவதற்கு உம்முடைய கிருபையையும் பேரழையும் நீர் தந்து அவர்களை சிறப்பாக நீர் வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். விசேஷித்த வரங்களை உமது பிள்ளைகளுக்கு தாரும். குறிப்பாக ஆண்டவரே, இந்த நேரத்திலே எங்கள் திருச்சபையில் இருக்கின்ற அல்லது காணொளி மூலமாக இதை பார்த்து கொண்டிருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்காகவும், ஓய்வு நாள் பள்ளி ஆசிரியர்களுக்காகவும், ஆண்டவரே வேதத்தை போதிக்கின்ற லே டீச்சர்ஸுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். உமது பிள்ளைகளும் ஆசிரியர்களே என்ற உணர்வோடு உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். உமது பிள்ளைகளை நீர் தொடர்ந்து வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும். அவர்கள் ஆண்டவரை விடுதலைக்கு ஆண்டவரை முகவர்களாக அவர்கள் உண்மையிலேயே வாழ்ந்து சான்று பகர்வதற்கு நீர் உதவி செய்தள்ளும். ஆண்டவரே, பிள்ளைகளை சிறு வயது முதற்கொண்டே நல்ல போதனைகளை தந்து அவர்களை ஞானத்திலே, அறிவிலே, புத்தி கூர்மையிலே வளர்த்து இந்த அடிமைத்தனங்களை எல்லாம் வேறு இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படி ஆண்டவரே, உம்முடைய பேரருள் ஆசிரியர்களோடு இருக்கட்டும். நீர் அவர்களுக்கு துணையாயிருந்து நல்ல துணிச்சலை தந்து ஆண்டவரே அவர்களை நீர் சிறப்பாக வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம். கிருபையுள்ள கரங்களில் நாங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கின்றோம். தொடர்ந்து ஆசீர்வதியும். குறிப்பாக ஆண்டவரே, அகில உலகத்திற்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, பல்வேறு நிலைகளிலே கொரோனா, இயற்கை சேதங்கள், பல்வேறு விதமான நோய்கள் இவற்றினாலே கஷ்டப்படுகின்ற உமது பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரை துணையாயிருந்து அவர்களுக்காக பரிவு கொண்டு அவர்களை விடுவிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். விசேஷித்த கிருபையினாலும் நன்மையினாலும் இரக்கங்களினாலும் உமது பிள்ளைகளை நீர் சூழ்ந்து கொள்ளும். அன்புள்ள கரங்களிலே எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அனைவரும் சேர்ந்து சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராட்சியம் பெறுவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாராகிய சர்வ வல்லமை பொருந்தின கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவுது. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு நாம் இருக்கிற இடங்களிலேயே விடுதலையின் முகவர்களாக வாழ்ந்து ஆண்டவருடைய திருப்பெயரை உயர்த்த கடவுள் தமது தூய ஆவியினால் நம்மை நிரப்பி காப்பாராக.